சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த 2026 புத்தாண்டில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா 2026 பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது, பல கவனத்திலமாக இருக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். என்ன நன்மைகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் விரிவாக சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப பரிவர்த்தனையுடன் இந்த கூடிய வருஷம் ஆரம்பிக்குது. 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடுகள், குழந்தை பாக்கியம், நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதற்கு உடையவர் குரு பகவான் அவர் 11ஆம் இடத்துல போகிறாரு.
11ஆம் இடம் இஷ்டபோகங்களை சித்தி செய்யக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த லாபஸ்தானமும் 5ஆம் இடத்திற்குடைய, அதாவது இந்த புத பகவான் இங்கே, அந்த குரு பகவான் இங்கே, இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சியை தரும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை செய்து கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கொடுப்பாருங்க இந்த வருடம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல இருக்குது. அதனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு இயங்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்படும். ஒன்று உங்களுக்கே கூட குழந்தை பிறக்கலாம், அல்லது உங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா கல்யாணம் ஆகும், அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா அவங்க குழந்தை பிறக்கும், அல்லது உங்களுக்கு பேரனுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். எது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்க வளர்ச்சி அடைவதற்கு என்ன விஷயங்கள் தடையாக இருக்கோ அது எல்லாமே மாறும். அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயமாக அமையுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் ஜென்மஸ்தானத்திலும் இருக்கக்கூடியதான ராகுவும் கேதுவும் மாறுறாங்க. 6ஆம் பாவத்துக்கு ராகு, 12ஆம் இடத்துக்கு கேது வராரு. 12ல் கேது வந்தாலே பொதுவாகவே ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் அதற்கு மோட்ச ஜாதகம் அப்படின்னு பேர். சரி, அது ஜாதக ரீதியாக உள்ளது. இப்போது கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்திற்கு கேது வர்றதுனால என்னங்க ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம சாவல்யங்கள் ஏற்படும். இந்த கர்ம சாவல்யங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான கர்மாக்கள் எப்படி இருந்தாலும் கூட அந்த கர்மாக்கள் அதில் இருக்கக்கூடியதான பாபங்கள், புண்ணிய பலன்கள் அப்படின்னு அதுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்குது. அப்படியான அந்த பாப புண்ணிய கணக்குகளில் நாம் செய்திருக்கக்கூடியான பாப்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும். அது சும்மா விலகுமான சும்மா விலகாது. அதற்கு உண்டான விஷயங்களை நாம் அனுபவித்தால் தான் அது விலகும். அதனால் அதற்கு தக்கன அந்த இறைவனுடைய அனுகிரகத்தில் அந்த நாம் செய்திருக்கக்கூடிய பாப்ப கருமாக்கள் எல்லாம் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இறைவனை வழிபாடு செய்கிறது, நோன்புகள் இருப்பது, விரதங்கள் எடுப்பது, முடியாதவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் செய்வதன் மூலமாக இது உங்களுக்கு நடக்கும். பல நன்மைகள் உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சூரியன் தான். அதனால் கூட தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதையும் கடந்து போவோம், இதையும் நம்ம சந்திப்போம். இது ஏன்னா மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை. அதில் முக்கியம் என்னென்னா தன் நம்பிக்கை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நம்பிக்கையின் மூலமாக நீ என்ன செய்வீங்க அப்படின்னா, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து போவீங்க. சரி, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைத்திய செலவு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே யாருக்காவது குடும்பத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சுகம் குறைவாக இருந்தால் கூட அது மற்றவங்களுக்கும் கூட அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். அவங்களால சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் படிக்கிறவங்களாக இருந்தால் சரியாக படிக்க முடியாது. வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு திருப்தியாக வேலை செய்ய முடியாது. அதில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனா கூடிங்க, அந்த பிஸ்னஸில் ஏதோ ட்ரிப் போகிறீங்க, ஏதோ விஷயங்கள் செய்யக்கூட அதில் முழுமையான உங்களுடைய லகிச்சு அந்த விஷயங்களை செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முக்கியம் என்னங்க செய்யணும், இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு. எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, அவர் தாங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட அமாவாசைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு அதை செய்யணும். வருட திதி உங்களுடைய பெரியவங்களுக்கு வரும்போது அதை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி செஞ்சு கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புதபோகனுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும்,
குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதின கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமः.